அரசியல் நாடகம் தொடர்கதையான மூணார் பஞ்சாயத்து ஆட்சியை இழந்த எல்டிஎஃப் காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. பஞ்சாயத்து தலைவர் ஜோதி சதீஷ்குமாருக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை தொடர்ந்துதான் எல்டிஎஃப் ஆட்சியை இழக்க காரணம். 2020 டிசம்பரில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் 21 அங்கத்தினர்களுடன் 11 அங்கத்தினர்களின் பின்துணையுடன் காங்கிரஸ் மூணார் கிராம பஞ்சாயத்தை அதிகாரத்தில் வந்தது. ஆனால் 2 அங்கத்தினர்கள் வேறு கட்சிக்கு மாறி சென்றதை சொந்து காங்கிரசின் ஆட்சி இழக்க காரணம். இடமாறியவர்கள் எல்டிஎஃப் ஆட்சியில் தலைவராகவும் உபதலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். பின்பு 2 எல்டிஎஃப் அங்கத்தினர்கள் இடமாறி காங்கிரசுக்கு வந்ததை தொடர்ந்து மீண்டும் காங்கிரசிற்கு அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை கிடைத்தது. பிரசிடென்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள் என்றாலும் அப்பொழுது தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து எல்டிஎஃப் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் பின்பு வைஸ் பிரசிடென்ட் காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெளியே கொண்டு வந்து காங்கிரஸ் அங்கத்தினரை வைஸ் பிரசிடென்டாக தேர்வு செய்தனர். காங்கிரசின் புகாரை தொடர்ந்து முன்பு இடமாறி சென்ற 2 எல்டிஎஃப் அங்கத்தினர்கள் தேர்தல் கமிஷன் அவர்கள் ரத்து செய்து பிரசிடென்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது வெற்றி கண்டது. காங்கிரஸில் 11 அங்கத்தினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பின்துணையுடன் எல்டிஎஃப்பில் 8 அங்கத்தினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வாக்குகள் பதிவு செய்தனர். 15 நாட்களுக்கு பின்பாக புதிய தலைவரை தேர்வு செய்வார்கள். தேர்ந்தெடுக்கும்போது நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்தோம். அதனுடைய அடிஸ்தானத்தை மூணார் பஞ்சாயத்து வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்புகளும் அபிப்பிராயம் கேட்பது கூட்டம் கூடப்பட்டது. வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பில் எல்டிஎஃப்பின் சார்பாக எல்லா நிலையிலும் அமோகமான வெற்றி யூடிஎஃப் கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இப்போ நிலவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தினுடைய தலைவருடைய பதவி நீக்கப்பட்டிருக்கின்றது, பறிமுகப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அதுவரை அடுத்த பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை தற்காலத்திற்கு அதனுடைய சார்ஜாக ஸ்ரீமான் பாலச்சந்தர் முன் வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. காரணம்னா இந்த பஞ்சாயத்தில் ஏற்றம் கூடுதல் அங்கங்களை கொண்டது யூடிஎஃபினுடைய காங்கிரஸ் பார்ட்டியோட தலைமையிலான ஒரு பஞ்சாயத்து. அதை சில துஷ்டர்கள் அதற்கு எதிராக வேலை செய்து நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக வேண்டி காட்டுக்குள் சென்றது போல சென்றதன் பயனாக அந்த பஞ்சாயத்து பறிபோகிறது. இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை நாங்கள் உறங்காமல் எங்களுடைய கடமைகளை செய்ததனுடைய அடிப்படையில் இந்த பஞ்சாயத்து மீண்டும் யூடிஎஃப்க்கு கிடைத்திருக்கின்றது என்ற பெருமையை நியூஸ் பீரோ மூணார்.